அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நமக்கு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுங்கிற எப்போதுமே நம்ம 2009 தேர்தல் பார்த்தோம். நம்ம இன அழிவுக்கான தேர்தல் அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2010, 11 காலங்களில் வந்த தேர்தல் நமக்கு பயிற்சி எப்படி இருந்தது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இப்போ இந்த தேர்தல் இருக்குல்ல, இப்போ 2016 தேர்தலை பார்த்தோம், 2019 தேர்தலை பார்த்தோம், 2021 தேர்தலை பார்த்தோம். ஆனால் நமக்கு இந்த தேர்தலுங்கிறது இது எல்லாத்துலேருந்துமே ரொம்ப முழு முதலாக வித்தியாசமான தேர்தல். ஏன்னா ஒரு காலகட்டங்களில் நமக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே எப்போதுமே இருக்கிற மாதிரி அப்போதும் இருந்தது. அப்போ என்னென்னா நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப உதாசீனப்படுத்துவாங்க. இப்போ நம்ம தஞ்சாவூரில் நம்ம பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தேன். அப்போல்லாம் நம்ம பார்க்கும்போது சரி, அங்கே போகிற இடங்களில் நமக்கு அதிகமான அந்த இடங்களில் நிற்கக்கூட விட மாட்டாங்க. என்னடா இவெல்லாம் ஒரு ஆளா, நாம் தமிழர் கட்சியெலாம் ஒரு கட்சா அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2016 தேர்தலில் நமக்கு பார்த்திங்கனாலும் இதே போல் தான் நிலைமை இருந்தது. எப்போதுமே நமக்கு மீடியாங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்லாம் இருந்ததில்லை. சப்போர்ட்டாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அது இந்த தீண்டாமையை வச்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதுமே இருக்கும். இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதை மீறியும் நமக்கெல்லாம் அடையாளம் கொடுத்து தமிழினத்துக்கு நீ அரசியலே இல்லை, எதுவுமே நீங்கள் ஒரு அனாதாடா, உங்களுக்கு எப்படி நிலம் இல்லையோ அதுபோல் நிலத்துக்கான அரசியலும் கிடையாது, உங்கள் இனத்துக்கான தலைவன் கிடையாது, உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் யார் கூடயாவதான நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமை இருந்ததை அண்ணன் சீமான் அவர்கள் தான் அடித்து உடச்சி 2009க்கு அப்புறம் வந்திருந்தாலும் கூட நம்மளை இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு உலகம் முழுவதும் இருக்க அத்தனை தமிழர்களையும் ஒன்று கூடி நீங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி, என் தங்கச்சி, என் குழந்த, எங்கள் பிள்ளைகள் அப்படின்ற அளவுக்கு நம்மளை ஒரு அடையாளப்படுத்தி நமக்கு முழு முகவரியாக அண்ணன் சீமான் அவர்கள் மிக கடுமையான உழைப்பு, அவ்வளோ உழைப்பு உழைச்சி நமக்கு ஒரு கட்சியை உண்டு பண்ணி நாம் தமிழர் அப்படின்னா இன்றைக்கி தெரியாதவனே கிடையாது. அத்தனை அளவுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்து, இதில் என்ன நம்ம ஒன்று பார்க்கணுன்னா, புறக்கணிப்புக்கு மத்தியில் கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்கிறாரு. எந்தவித சமரசமும் இல்லாமல் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டார். அந்த சேர்த்ததுக்கு அப்புறமும் கூட இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி, எப்போ நீ நல்லா பேசுகிறப்பா, எப்போ நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள்ப்பா, ஆனால் அந்த ஓட்டு போடுறது தான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கல்ல, அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. அது காரணம் யாருன்னா நம்ம மட்டுமே வா அப்படின்னா, நம்ம மட்டும் காரணமாகவே இருந்திருந்தால் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அண்ணன் உழைச்ச உழைப்பை நம்ம இப்போ என் மேலே எந்த வித குறைகளும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் தம்பி இடும்பவனம் கார்த்தி மேலே எந்த வித குறையும் சொல்ல முடியாது. எந்த தளத்தில் நின்னாலும் அந்த தளத்தில் நான் யார், நான் சீமானின் பிள்ளை, என் தலைவனின் தளபதி சொல்லாமே. யார் யாருக்கோ தளபதிங்கிறாங்க, ஏன் நம்ம தலைவருக்கு தளபதி, நம்ம இனத்தின் தளபதியாக தான் நம்ம இருந்தால் என்ன. அதுபோல் நம்ம இந்த இடத்தின் தளபதி, எல்லாருக்காக போராடுற ஒரு போராளி, எல்லாருக்காக எல்லா உயிர்களுக்காகவும் பேசுகிற ஒரு உயிர் நேயவாதி. இது போல் நம்ம பல பேர் கூட நமக்கு வச்சுக்கிட்டு மக்கள் பார்க்குற அளவுக்கு நம்ம செஞ்சுருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு இருக்கிற அந்த பார்வையோடு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அது கொஞ்சம் இன்னுமே நம்ம இன்னொரு எதையுமே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பிள்ளைகள் போய் தொட்டுடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி ஊடகம் வச்சு நடத்தணுன்னா பல பேருக்கு சொம்படிச்சாதாங்க இருக்கலாம். அதான் உண்மை. நம்ம பேக்கேஜ் சிஸ்டம், தேர்தல் நெருங்கிடுச்சு இல்லையா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேர், ஸ்பான்சர் ஆடு, இப்போது பேரை மாற்றி வச்சுருப்பானே தவிர, ஆனால் சொம்படிக்கணும். அப்படி அடித்தா மட்டும்தான் இந்த ஊடகம் நடத்த முடியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கூட நம்ம நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதில் உண்மை இருக்குது, நாம் தமிழர் கட்சியில் உண்மை இருக்குது, என் உணர்வு அதில் இருக்குது, நான் உருவாக்கின கட்சி, நானா என்ன மாதிரி நமக்கு எல்லாருக்குமான கட்சி. இப்போ திமுகனா அது ஒரு தலைவன் உருவாக்கி அதுக்கப்புறம் திருப்பி அதை ஐயா கருணாநிதி அவர்கள் கைப்பற்றி அதுக்கப்புறம் அவர் மகன் மு.க. ஸ்டாலின்கிட்ட இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், அப்படி. அதே போல் தான் அதிமுக அப்படின்னா அங்கேருந்து இது எல்லாத்தையுமே பார்த்திங்கனாலே ஒன்றும் பெரிய கொள்கைகளெல்லாம் இதாக இருக்காது. கணக்கு கேட்டாங்க, வெளியில் வந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, வெளியில் வந்தாங்க, அடுத்தது என்னை வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்க ஐயா வைகோ, மதிமுக.
இப்படி வெளியில் வந்தாங்க. இப்படி தான் கட்சி வந்து இன்றைக்கி வந்து இருந்தது. இது எல்லாத்தையும் விட ஒரு மிக சிறந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சல்லையும் அந்த ஒரு தலை கணத்துலேயும் அப்படியே சொல்லாமே தப்பு இல்லை, தலை கணத்துலேயும் ஒரு கர்வத்துலேயும் நம்ம வந்து நிற்கிறோம்ல. அது காரணம் என்னென்னா, எப்படியாவது நமக்கு வந்து விடியல் கிடச்சிரும் அப்படின்றதுக்காக தான். ஊடகமே இல்லை அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க, நாங்களே தான் ஊடகமாக இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஊடகமாக கொண்டாந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அண்ணனின் கருத்துக்களை கொண்டு போய் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் என்ன செய்கிறோம், அண்ணன் கருத்துக்களை மட்டுமே சொன்னோம்னா எடுத்துக்குவானா அப்படின்னு பார்த்தா எடுத்துக்க மாட்டான். அப்போ என்ன செய்கிறோம், நம்ம எல்லாத்தையும் பொதுத்தளத்தில் இருந்து எப்போ பலன் தேவையோ அப்போல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து எப்படி வைக்கணுமோ அந்தளவு வச்சுக்கிட்டு இருக்கோம். எதையும் மிகைப்படுத்தி இல்லை. அதுவும் மாநாடெல்லாம் பார்த்திங்கன்னா, மாநாடு நியூஸ் மீடியாலாம் அண்ணன் செஞ்சு சொன்னால் போதுங்க. நான் அதை தான் நான் விரும்புகிறேன். சீமான் யாருங்கிறத ஒவ்வொரு நாளும் இன்னும் கத்திட்டு கிடக்கிறாரு. அவரோட உண்மைத்தன்மையை கொண்டு போய் நீங்கள் வெளியில் சொன்னால் போதும். ட்ரோல் காட்டுறங்கிற பேர்லேயும் அவரை வந்து நம்ம ஏதோ வீழ்த்திடலாம் அப்படின்ற பேர்லேயும் இனிமேல் அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு குழந்தை குட்டி ஆகிடுச்சு. சீமானா உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அவரோட வாழ்க்கையில் வந்து அவர் பாட்டுக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். வீதி வீதியாக அலையணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதை மீறி ஒருத்தன் அலையிறான், ஒருத்தன் எங்கேயுமே போய் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறான், தங்கச்சிங்கள் தம்பியை கொண்டு போய் எங்கேயும் போய் அழக வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கான். தங்கச்சி தம்பிகளுக்கு நம்ம எப்போயுமே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணுங்கிறத பல தம்பிகள் புரிஞ்சுருக்கிறாங்க. புதுசாக சில பேர் வந்து அந்த யூடியூப் சேனலை பார்த்தோ இல்லை பேச்சை கேட்டு வந்த பிள்ளைகள் இன்னமும் புரிஞ்சுக்குவாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தேர்தல் காலம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு இது போல் ஆகிடுச்சு, உனக்கு இது போல் ஆகிடுச்சு, என்ன அங்கே கூப்பிடல இங்கே கூப்பிடல, போய் அந்தந்த இடத்துல வீட்டுக்கு வீடாக போய் நின்று யார் யாரால் முடியுதோ அவங்கெல்லாம் போய் வீட்டில் நின்று வாக்கு கேளுங்க. அப்படி சில பேர் வந்து அங்கே முடியாது, தன்னோட தொழிற்சாலைகளில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன்னா அங்கே நீ யாருன்னு காட்டு, தன்னால் அவன் ஓட்டு உனக்கு தான் வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய்ங்கிறதெல்லாம் வந்து எந்தளவு ஒரு பிம்பம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா அது, அங்கே அவங்க ரசிகர்கள் இறந்தாங்க அதுக்கும் கேட்கல, அவர் படம் வர வேண்டியது இருக்குது அதுக்கும் வந்து அவர் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்றத எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து வெற்றிங்கிறது நமக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. ஆனால் இந்த மக்கள் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மக்கள் வந்து நம்மளை அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே நீங்கள் வந்து கொண்டு போய் சேருங்க. அதுபோல் பார்க்குறவங்க உணர்ந்து பாருங்கள். இந்த மண்ணில் நீங்கள் இதுக்கு முன்னாடி திமுக அரசியல் பார்த்துருக்கலாம், அதிமுக அரசியல் பார்த்துருக்கலாம், பிஜேபி அரசியல் பார்த்துருக்கலாம், காங்கிரஸ் அரசியல் பார்த்துருக்கலாம். என் கருவறுத்ததே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள இன்னும் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து இந்த மண்ணில் எது இதெல்லாம் நம்மளோட உரிமையோ, இன்றைக்கி கல்வி உரிமையை நாங்கள் மீட்டுறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசினோம்னா, திமுக பேசுச்சுன்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பேசுச்சுன்னா, அது எடுத்துகிட்டு போனது யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸு. கச்சத்தீவு மீட்போம் அப்படின்னு பேசுனா அது எடுத்தது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸு. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லி ஐயா கருணாநிதி வெளியில் வந்தது இதுக்கு. இவ்வளோ வரலாற்றை வந்து எடுத்து பாருங்கள். இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அண்ணன் கல்யாண சுந்தரம் பேசுகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம்னா கதைக்கெல்லாம் ஆகாது. என்னமோ மனித புனிதர் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி தான், அண்ணா திமுக தான் இந்த மண்ணை வந்து காக்க வந்திருக்க கட்சி அப்படின்றப்பல பேசிகிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு நாள் பேர் வச்சுட்டாப்புல, வாழ்த்துறேன், அதுக்கு பாராட்டுறேன், நம்ம எல்லாருமே பாராட்டணும். ஆனால் அதை கொண்டாடக்கூடாதுன்னு கைது பண்ண தான் ஐயா வந்து எடப்பாடி பழனிசாமி தானே, அதையும் நம்ம மறந்துட முடியாதுல்ல. இதுபோல் பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மண்ணில் எப்படியாப்பட்ட அரசியல் வேணும்னா, திமுக எப்பா வேணாம்ப்பா, அண்ணா திமுக இப்போ வேணாம்ப்பா, இது ரெண்டையும் தான் நம்ம பார்த்துட்டோமப்பா அப்படின்னு இருக்க மக்கள் அடுத்த ஒரு ஆப்ஷனாக இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விஜய்கிட்ட போய் நின்றக்கூடாது, நிற்க மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிற்க மாட்டீங்க. சில பேர் அப்படி ஏதாவது மனசுக்குள்ளே இருந்தால் அதை அழிச்சிடணும். ஏன் அழிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து விஜய் எதிரியா? இல்லை, விஜய் எதிரி இல்லை, நல்ல நடிகர், நல்ல நடனம் ஆடுவார். அதுக்கு என்ன செய்ய முடியும்? நாட்டை கொடுத்துட முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னாப்புல இந்த தேர்தல் வந்து ரொம்ப மிக முக்கியமான தேர்தல். என்னன்னா, இந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து சோதிச்சு பார்த்துடக்கூடாது. சரி, ஒரு தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, என்னமோ நம்ம வந்து நம்ம வகையறா நம்ம பரம்பரைலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அப்படி செய்யலாம். இது வந்து இறுதி கட்டத்தில் நின்றுட்டுருக்குறோம். கடன் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு, இந்தியாவிலேயும் அதிகமாகிடுச்சு. நாளைக்கு வந்து ஒரு திவால் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கா அப்படின்னா இருக்கலாம். பல நாடுகள் வந்து யாரும் திவால் ஆகணும்னு நினச்சி ஆகுறதில்லை. நிர்வாக சீர்திருத்தம், நிர்வாக திறமையின்மை இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். அந்த திறமை இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும்? அப்போ நம்ம பார்க்கணும்,
இவங்க வந்து ஒரு லேப்டாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்க. அது 3வது வருஷம் கொடுக்குறாங்க. உங்கள் கனவு என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து இன்னும் 3 மாதத்தில் தேர்தலை வச்சுட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த 100 நாளில் நான் எல்லாத்தையும் தீர்த்துருவேன் அப்படின்ன திட்டங்கள் அப்படியே கிடப்பில் கிடக்குது. பல திட்டங்கள் கிடக்குது. அதுக்கு வந்து இவங்க இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு 50 திட்டங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் தனித்தனியாக உட்காந்து பேசணும்னா என்கிட்டலாம் யாராவது பேட்டி எடுக்கிறாப்புல வந்து உட்காருங்க, நான் வந்து பேசுகிறேன். அது எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அனுபவித்தவங்க, அதில் போட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எல்லாமே இருக்குது, ஆனால் இல்லை. இந்த எஸ்ஜே சூர்யா மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்போ இந்த ஊடகவியலாளர்கள்னு இருக்கிற நம்ம ஆட்கள் என்ன செய்யணும்னா, ஒரு நியாயமாக இருக்கிற ஆட்கள்னு இருப்பாங்கள்ல, அந்த ஆட்கள் நான் என்ன செய்யணும், எது இந்த மண்ணில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து வெளியில் சொல்லணும். ஏன் அதை வந்து நம்ம வந்து வெளியில் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அழுத்தி பார்க்கணும். இந்த நிலைமையிலே விட்டு போயிட்டோம்னா, இப்போது நேற்று முன்னாலும் தெரில, தந்தி டிவி அரங்கத்தில் நியூஸ் 18 அப்படிங்கிற அந்த அமைப்பு, அந்த டிவி தொலைக்காட்சி வச்சு நடத்தின அந்த விவாத அரங்கம். இப்போ வந்து இவன் நம்ம இடும்பவனம் கார்த்தி, நம்ம இவர் தங்க தமிழ்ச்செல்வன், இந்த செந்தில்வேல், தமிழ் கேள்வி செந்தில்வேல், இவங்கெல்லாம் வந்து பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்காங்க. அதில் வந்து இந்த பிஜேபியில் உள்ள சூர்யா வந்து அதில் வந்து பங்கேற்றிருக்கிறாப்புல. கருத்துங்கிறதுங்க, எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். கருத்தால் வந்து எதிர்கொள்ளணும். அதுக்காக தான் வந்து 1901 கருத்து சுதந்திரமே அதான். இப்போ வந்து இவர் செந்தில்வேல் எழுந்திரிச்சு பேசும்போது இங்கே வந்து ஒரு சத்தங்கள் வருது கீழே இருந்து அப்படின்னா, அதை வந்து சமாதானப்படுத்தி விட்டுடுறாங்க. கீழே இருக்கவும் பக்குவமாக இல்லைங்க அது அப்படின்னு நீங்கள் வச்சுங்களேன். ஆனால் இவர் செந்தில்வேல் என்ன செஞ்சுருக்கிறாப்புல, திமுக வந்து இந்த மண்ணில் ஒரு படித்தவன், பண்பானவன், ஒரு தொலைக்காட்சியில் இருக்கிற அந்த ஒரு மனுஷன் மேற்கொண்டு அவர் எப்படி பண்ணுறாரு, அங்கேருந்து வெளியில் போயிடுறாப்புலையா. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்கிறாப்புல, திட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகிறாப்புல, போய் அடியால் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. ரவுடிங்களை அழைச்சிட்டு வந்துட்டு அங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் எஸ்ஜி சூர்யா அந்த பையனை வந்து அடித்து, அதுக்கப்புறம் அவங்க கூட வந்தவங்களை வந்து அடித்து ஒரு கலவரம் உண்டாகி, இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கணும் நம்மலாம். இப்போ வந்து திமுக ஆட்சி நடக்குது, திமுகவோட ஆதரவாளர் நீங்கள், அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். மேடையில் இருந்த யாராவது எதுவும் பேசுனாங்களான்னா அப்படி எதுவும் இல்லை, அவங்க கருத்தை எதிர்கருத்து வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் கீழே வந்து பேசுகிறத உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு கற்றுக்கொண்டாருன்னா அந்த இதே இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்தால் 10 பேர் 10 விதமாக தான் பேசுவான். இப்போ நான் இதை பேசுகிறேன்னா கீழே வந்து எல்லாமே வந்து அப்படியே பாராட்டிக்கிட்டே இருப்பானா, அது கீழே போட தான் செய்வான். அது அவனோட கருத்து, அது அவனோட புரிதல். அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே தினகரன் அலுவலகத்தில் என்ன நடந்துச்சோ திமுக ஆட்சியில், மதுரையில் இருந்த தினகரன் அலுவலகத்தை எப்படி எரிச்சு விட்டீங்களோ அதே போல் தான் இன்றைக்கி நடக்குது. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் நாச்சும் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த வெர்சன் லைட்டாக மாறி இருக்கும், அவ்வளோதான். இங்கே நீங்கள் வந்து ஒரு அடியாளுக்களை அழைச்சி கொண்டாந்து நீங்கள் வந்து நிற்க வச்சு, நீங்கள் அலுவலகத்துலேருந்து வெளியில் வாங்கடா, ஆஃபீஸ்லேருந்து நான் வந்து பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி அந்த வார்த்தை முத்தி போய் அப்போ வந்து ஒரு கலவரம் உண்டாகி இதாவதுன்னா, சட்டம் ஒழுங்குங்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தானே இருக்குது. அதை காக்க வேண்டிய உரிமை, அதோட கடமை நம்மள்கிட்ட இருக்குது இல்லையா? எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி இருக்கோ அதே போல் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, அடிப்படை அந்த கடமைன்னு நமக்கு ஒன்று இருக்குல்ல, அது நம்மளோட வேலை தானே, உங்களோட வேலை என்னோட வேலை தானே. அப்போ நல்ல ஆட்சி நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுருந்தோம்னா நல்லவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா விவாதத்துலேயும் பாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்காரன் மட்டும் ஒருத்தன் இருப்பான். ஆனால் இந்த ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வேறு பேரில் இருப்பாங்க. இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவுக்காக வராரு, அதே சமயத்தில் இவர் செந்தில்வேல் எதுக்கு வராருங்க, அவரும் அதை தான் பேசுவார். அதே போல் அண்ணா திமுக வச்சுக்கினாலும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா அவங்களையும் முடிச்சிருவாங்க. அடுத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தவங்களை கொண்டாந்துருவாங்க. ஆனால் இந்த மண்ணில் தனியாக நின்று எப்படியாக இருந்தாலும் மேடையிலையும் சரி, வீதியிலையும் சரி, களத்துலையும் சரி, இங்கே இந்த இனத்துக்காக நிற்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள், நாம் தமிழ் கட்சிக்கார பிள்ளைகள் தான் நிற்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை வந்து எப்போவுமே வீதியில் நின்று கத்த வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தர்மம்னு ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒரு நாய் வந்து நம்ம தெருவில் நின்று குலைக்குது, நமக்கு வந்து காக்குதுன்னா அந்த நாய்க்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கணும். எங்களுக்கு நீங்கள் வந்து உணர்வு கொடுத்தாலே போதும், உணவு கூட நீங்கள் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நாங்கள் அதுக்காக நிற்கவும் இல்லை. நம்ம பிள்ளைகள் வந்து இந்த மண்ணில் எதுக்கு நிற்கிறாங்கன்னா உங்களுக்காக நிற்கிறாங்க. நம்ம எல்லாரையும் அதிகமாக நேசிச்சிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிற்கிறாங்க. இல்லாட்டி எல்லா பையனும் சின்ன பசங்க, படித்த பசங்க, ஒருத்தனுக்கு வேலை இருக்குது, போனால் எல்லோரும் நான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டுன்னா போனால் போகலாம். ஆனால் என்னென்னா இவனுக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. வேடிக்கை பார்க்காத,
விமர்சிக்காத. அந்த விமர்சிக்கிற இடத்துல இருந்து அதை வந்து தீர்க்கறதுக்கு உண்டான வேலையை பாரு அப்படின்னு அண்ணன் வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்காக வந்து நிற்கிற நம்ம பிள்ளைகளையும் சரி, அண்ணன் சீமானையும் சரி உத்து கவனித்து பாருங்கள். திமுக இன்னும் மாறவே இல்லை, மாறவே மாறாது. அந்த கட்சி அப்படி தான். அண்ணா திமுக, திமுகவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் வெர்ஷன் அண்ணா திமுக, பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் வெர்ஷன் காங்கிரஸ். ஆனால் நல்லா தெரியும், அந்த சாஃப்ட் வெர்ஷன் தான் நம்ம தலைமுறையாக நம்ம வந்து மனசில் வச்சுக்கிற அளவுக்கு வச்சு வஞ்சம் பண்ணுச்சு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஜய் பிரபாகரன் நேற்று வந்து நடத்தின கூட்டத்தில் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல, அவருக்கு வந்து அண்ணன் சீமான் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. தேமுதிகவோட விஜயகாந்த் பையனுக்கு, விஜய் பிரபாகரனுக்கு, நீ எப்போதுமே இதை மனசில் வச்சுக்க தம்பி அப்படின்னு. அதெல்லாம் எடுத்து பாருங்கள். எல்லோரும் ரசிப்போம், பலரையும் ரசிப்போம். ஆனால் நம்ம இனத்தை மட்டுமே அதிகமாக நேசிப்போம். அண்ணன் சீமானை உறுதியாக வந்து வெளில வைப்போம். அவர் மட்டும் தான் மண்ணுக்கானவருங்க, உணர்ந்துக்கங்க. எதாக இருந்தாலும் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு விவசாய சின்னத்தை வெளில வைப்போம். நன்றி, வணக்கம்.